ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ 2026 தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்க கட்டா குஸ்தி அப்படிங்கிற படத்தை பற்றி தான். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதனுடைய முந்தைய பாகத்தினுடைய இறுதியிலேருந்து தான் இது வந்து ஆரம்பிக்குது. அந்த இறுதி காட்சியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு சத்தியம் பண்ணி தரார், உன்னை மிகப்பெரிய ஒரு மல்யுத்த வீராங்கனையை மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கரண்ட்டில் ஓப்பன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆகிடுது. அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருது. அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே தன்னுடைய மனைவியை ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு பெரிய சாம்பியனாகவும் மாற்றிடுறாரு. அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரயில்வேயில் வேலையில் இருக்காங்க. அதனால் ரயில்வே காலனியில் அவங்க தங்கியிருக்காங்க. ஹீரோ மொத்தமாகவே ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாகவே மாறிடுறார். எல்லா வேலைகளும் பார்க்குறாரு, சமைச்சு வைக்கிறாரு, குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுறாரு, மனைவி கொண்டு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு மொத்த விஷயங்களையும் அவரே பார்த்துட்ருக்கார். இது மாதிரி நேரத்தில் குழந்தை சம்பந்தமாக ஒரு சில வாக்குவாதங்கள் வரும்போது ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த கோபம் தன்னுடைய மனைவியினுடைய இந்த விளையாட்டுகளில் இருக்கிற அந்த எதிர்காலம் இருக்கு இல்லையா, அது பெருசாக பாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ பயப்படுறார். அதற்காக ஒரு சில விஷயங்களை இவர் செய்கிறார். அந்த விஷயம் எதிர்பாராத விதமாக வேறு சில விஷயங்களை நிகழ்த்திடுது. இது மொத்தமாகவே ஒரு வாழ்க்கையை பரட்டி போட்டுருது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து அப்படியே பரபரன்னு ஜாலியாக படம் ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே அந்த கலகலப்பு கொஞ்சம் கூட குறையலை, அற்புதமாக போயிட்டு இருந்தது. அதுவும் நிறைய இடங்களில் அந்த காமெடி ரொம்ப நேச்சுரலாகவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. செகண்ட் ஆஃபில் அந்த பிரச்சனை வருது. அதனால் இவங்களுக்குள்ளார இருக்கிற சண்டை பிரிந்து போக அளவில் கூட இவங்க போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாகவும் போகுது. ஆனால் அந்த சீரியஸ்னஸை அவங்க பெருசாக அப்படியே இழுத்துட்டு போகலை. அதையும் உடச்சி மறுபடியும் ஒரு காமெடி ட்ராக் உள்ளார போயிடுறாங்க. இந்த காமெடி நிறைய இடங்களில் நேச்சுரலாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் சில இடங்களில் கொஞ்சம் கமர்ஷியல் இதுக்காக கொஞ்சம் லாஜிக்லாம் மீறி சில விஷயங்களையும் இவங்க பண்ணி தான் இருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. முக்கியமாக கிளைமாக்ஸ் எல்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கருணாஸை வச்சுட்டு பண்ணியிருக்கிற போர்ஷன் அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேச்சுரலாகவே அந்த காமெடிஸ் பிரமாதமாக வந்திருந்தது. அந்த போர்ஷனும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஒரு டீச்சர் கேரக்டர் அது கொஞ்சம் சினிமாத்தனமாக பட்டது. இருந்தாலும் ஒரு போரிங்காக மோசமாகலாம் இல்லை. எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கடைசியாக கிளைமாக்ஸில் யோகி பாபு கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன்னு தெரில, பெருசாக அவரோட ஸ்டார் கேஸ்ட் வேல்யூக்காக கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அவர் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஓவர் டோஸ் மாதிரி இருந்தது. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்ற ஒரு சில சாங்ஸ் அது படத்தினுடைய அந்த ஒரு அழகாக போயிட்டுருக்கிற அந்த ஃப்ளோ தடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அது இல்லாமலே நார்மல் ஒரு மோண்டேஜ்லேயே போயிருந்தால் கூட ஓகேவாக இருந்திருக்கும். அந்த சாங் ஒரு நீழ்ச்சி மாதிரி தான் இருந்தது. ஃபேமிலியோடு போய் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். பெருசாக அடல்ட்ரி, வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இது இப்போது தேட்டர்லேயே ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் பிடிக்கும், காமெடி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.